ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்டனில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரியவரா? ஆமாங்க, தாத்தா தான் வராரு. ஸோ இவரை அடிச்சு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணுமா? ஏன்டா இந்த மாதிரி தாத்தா அனுப்பிச்சி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்லா தானே இருக்கீங்க? சரி வாங்க பார்த்துக்கலாம். இவன் எப்படி கேஸ் அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கார்டன்ட்டு தான் கைஸ் ஏற்றி அடிக்கணும், வேறு வழியில் கைஸ். என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு வழியில் என்கிட்ட ஆப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னா அப்படியே கார்டன் ஏற்றி தான் கைஸ் இப்படி தான் ஏற்றணுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் பக்கத்தில் போனால் அவன் முடிச்சு விட்டான். செத்துட்டான், என் 2 பேர் செத்துட்டான். பக்கத்தில் போனால் அவங்க தடுக்கிறாங்க கைஸ். ரோடி இல்லைன்னா நம்ம சொல்லி முடிச்சு விடுவான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தன் சேர்த்துட்டான். இவன் தான் ஒரிஜினல் ஆட்டுக்கு, இவன் டூப்ளிகேட் ஆட்டுக்கு. கார்டன் ஏற்றுவோமா? எதுவும் கைஸ் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா ஆர்ப்ஸ் இருந்தால் நம்ம ஆர்ப்ஸாவது பண்ணலாம். ஆர்ப்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி உதச்சி தான் ஏற்றி தான், வேறு வழி இல்லை. வேறு எந்த பவருமே இல்லை கைஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் போட்டு பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆனாலும் முடிச்சிடலாம். ஏன்னா ஓடிடுவோம். தூக்கி அடிப்போமா கைஸ்? ஒரு கார்டு கிடச்சிருக்கு கைஸ். அங்கே கண்ணு தெரியாமல் இங்கே அடிச்சிட்ருக்கேன். ஐயோ வந்துரு. இந்த கார்டை எடுத்துக்குவோம். நல்ல வேலை தப்பிச்சாச்சு கைஸ், இல்லைன்னா மாட்டிருந்தானா அவ்வளோதான். அவன் இப்படி வரலாம் வந்து இப்படி எம்புவான் பாருங்க. சரி கார்டனில் போட்டுருவோம். ஆனால் அவனா 3 பிரிஞ்சிடும். எவன் ஒரிஜினலி எவன் டூப்ளிகேட்டாக என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பும்மல் கேட்டால் பரவாயில்ல. பும்மல் என்ன போகிறது? பால் பஸ்ட்டு போகிறோமா? வேறு வழி இல்லை கைஸ். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ ஓடிடு. பெரியவராச்சு, சரி வயசானவராச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காரு. என்னை மன்னிச்சிடுங்க கைஸ், இந்த மாதிரி தான் போட்டு விளையாட முடியும். அவர் எம்பும்போது இந்த மாதிரி உதச்சி தான் பண்ண முடியும். ஏன்னா நான் மட்டும் ஆப்ஸ் எதுவுமே இல்லை கைஸ். ஸோ அதனால் அப்படியே ஓடி தான் இந்த மாதிரி கொடுக்குறானுங்க. நான் என்ன பண்ணுறது கைஸ்? ஏதாவது ஒன்று பண்ணுங்க. மாட்டெல்லாம் செத்தேன். ஒருத்தன் செத்துட்டான். நான் காடாண்ட போட்டுருவோமா? நான் கொஞ்சம் தான், பெரிய ஒரு சாத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ காடாண்ட போட்டால் சரியாக இருக்கும். அவ்வளோதான். பெரியவரே தாத்தா வராரு, கதை விட போகிறாரு, பிரிஞ்சிட்டாரு. பரவாயில்ல, 2ஆக தான் பிரிஞ்சிருக்காரு. 3ஆக தான் பிரிஞ்சிருக்காருயா. செத்துட்டாரியா? பேரங்கிட்ட வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை தாத்தா. ஐயோ தாத்தா முடிச்சுடுவாங்க, கொஞ்சம் விட்டாலே போச்சுங்க.
கடைசி வரைக்கும் அதை முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜோலியை முடித்து விடுவார். ஜோலியை நம்ம ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு. இன்னும் ஒரு இந்த இது மட்டும் தூக்கி போட்டுருவோமா, என்ன இருக்குன்னு பார்ப்போம். லைஃபுங்க, அவ்வளோதான். போயிட்டு வாங்க தாத்தா. பாய் பாய் தாத்தா. ஐயோ, லைஃப் எடுக்கலான்னு பார்த்தானே. என்னங்க அது? சரி, ஓகே, தாத்தா முடிச்சாச்சு.